வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காற்றும் கடவுளும் அதான் தலைப்பு. காற்று உங்களுக்கு தெரியும், பலவிதமான காற்று இருக்கு. தென்றல் காற்றில் இருந்து, வாடை காற்றில் இருந்து, இப்படியே பல பெயர்கள்ல இருக்கு. அது கொஞ்சம் வேகமா, ரொம்ப வேகமா அடிச்சதுன்னு சொன்னா புயல், சூறாவளி, ஏன் அதனுடைய உச்சகட்டம் சுனாமி. இந்த மாதிரி தன்மைகளை கொண்டது அந்த காற்று. காற்றை உங்களால் காட்ட முடியுமா? யாராலாவது காட்ட முடியுமா? யாராலும் முடியாது. ஆனால் காற்றை உணரலாம். எப்படி? ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், சிலு சிலு சிலுன்னு காற்று வீசுது. துபாய் போன்ற அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா வெம்மையான காற்று வீசுது. அது நம்ம மேலே படும்போது நம்ம அதை உணர்றோம். அந்த காற்று என்ன தன்மை உடையது அப்படின்னு நம்ம உணர்றோம். அந்த காற்றை நாம் தொட முடியாது அல்லது கண்ணால் பார்க்க முடியாது, உணரலாம். கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, இதுதான் காற்றினுடைய தன்மை. அந்த காற்று இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு வேலை செய்யுது. அது உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுதான் நாம் சுவாசிக்கிறது. ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மறுபடியும் வெளியே விடுறோம். வேணும்னு செய்யறதில்லை, நாமளா செய்கிற எக்ஸசைஸ் அல்ல. அது அனிச்சையாக தானாக நடைபெறுவதுதான் அந்த சுவாசம். சரி, காற்றும் கடவுளும். நீ அது என்னையா கடவுள்? நல்லா பொருத்தி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காற்று வேற, கடவுள் வேறன்னு எனக்கு தோணலை. இதே மாதிரி தான் கடவுள். கண்ணில் பார்க்க முடியாது, கையில் தொட்டு உணர முடியாது. ஆனால் அது போல மனிதர்களை காமிக்கலாம். கிட்டத்தட்ட கடவுளுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் அப்படின்னு பல பேரை நம்ம சொல்லலாம். நிறைய பேர் நமக்கு தெரியும், மனிதர்கள் தான் அவங்க. கடவுளாக முடியாது. கடவுள் போல, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தாயை படைத்தார் அப்படிம்பாங்க. அப்போ தாய் தான் நமக்கு தெய்வம், தாயே கடவுள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த கடவுள் இருக்கிறார், ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதுதான் அந்த கடவுளுடைய பெரிய விசேஷமான விஷயம். சரி, காற்றுக்கும் கடவுளுக்கும் எப்படி ஒப்பீடு செய்யறது? தாராளமாக செய்யலாம். காற்றுல எத்தனை வகை சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி கடவுளில் மிக மிக சாதுவான கடவுளில் இருந்து ஆக்ரோஷமான கடவுள் வரைக்கும் இருக்காங்க. கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பார்த்தாலே நாக்க தொங்க போட்டு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். கோபக்கார கடவுள்பாங்க, ரொம்ப கொடூரமான கடவுள்பாங்க, ஆக்ரோஷமான கடவுள்பாங்க, சக்தி வாய்ந்ததும்பாங்க. ஆக அந்த கடவுளும் அப்படித்தான். பல ரூபங்கள் இருக்காங்க, பல இடங்கள்ல இருக்காங்க, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி எப்படி நமக்கு அந்த காற்று மூச்சு குழாயில் போயிட்டு நுரையீரலுக்கு போய் பல வேலைகள் பண்ணிட்டு வெளியே வருதோ, அதே போல கடவுள் அப்படிங்கிறதே உள்கடை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார்னு கொண்டு வராங்க. அதை உணர முடியுமா உங்களால்? முடியும். அதுக்கு சில பயிற்சிகள் வேணும். கடவுள் அதாவது கத்திரிக்காயாவது உங்களுக்கு வராது, எந்த காலத்துலேயும் வராது, என்ன பண்ணாலும் வராது. அதே நேரத்தில் ஓ கடவுளா எனக்குள்ளே இருக்காரா, எனக்குள்ளே இருப்பாரா, நானே பாவியாச்சே அப்படின்னு நீங்கள் உருகி நினைத்து பார்க்கும் பொழுது அவன் உள்ளே இருக்கிறான், நிச்சயமாக இருக்கிறான் கடவுள். அல்லது கடவுளே இல்லை அப்படின்னு நீங்கள் வாதிட்டாலும் அந்த கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், அவர் நம்மளை காப்பாற்றுவார், நிச்சயமாக நாம் ஜெயிப்போம், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களின் தன்மைகள், அதன் திண்மைகள், அதுதாங்க கடவுள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வேலோடையும் சூலோடையும் வர்றதில்லை. உங்களுடைய எண்ணங்கள் திடமாக இருக்குமானால் நிச்சயமாக அங்கே கடவுள் இருக்கிறார். அதனால தான் சில பேர் சொல்லி ஜெயிக்கிறாங்க, சில பேர் என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் தோற்று போயிடுறாங்க. எப்படி அந்த காற்று நுரையீரலுக்கு போய் நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை கொடுத்து கெட்ட வாயுக்களை வெளியே கொண்டு போகுதோ, அதே மாதிரி உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணத்தால் வலுப்பெற்று திண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் நிச்சயமாக இருக்கிறார். இதான் இன்னைக்கு விஷயம். காற்றும் கடவுளும் நீங்கள் தனியாக வேணாலும் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க.
வேறுபடுத்தியும் பாருங்கள். ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், பவத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.